வெல்கம் எவ்ரி ஒன். டெட் தேர்வுகளுக்கான இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய நெக்ஸ்ட் கிளாஸாக நம்ம பார்க்க போகிறது ஃபொனட்டிக்ஸ் என்ற ஒரு டாபிக். ஸோ இந்த ஃபொனட்டிக்ஸ் டாபிக் வந்து ஒரு யூனிக்கான டாப்பிக்கு. நம்ம டெட் தேர்வுகளில் அதிக அளவில் இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஃபொனட்டிக்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் தேடணும் அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், அதாவது கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் என்று சொல்லக்கூடிய 11th புக்கோடைய வேர்ஷன்லேருந்து நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ அங்கே வந்து இருக்குது, அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் இந்த ஃபொனட்டிக்ஸில் கொடுத்துருக்கூடியது சிம்பிள்ஸ் தான். அந்த சிம்பிள் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து சொல்ல முடியும். ஸோ ஓகே, வி கேன் கோ ஃபார் straight away to the class. Phonetics. Phonetics means the study of sound is called phonetics. So soundக்கு phone அப்படிங்கிற ஒரு நேமும் இருக்கு. Sound consist phone. So phone. அதை பத்தி படிக்கிறதுனால இது பேர் phonetics. It is called phonetics. There are 44 sounds in English. 44 sounds in English. It can be classified into two forms. One is vowels. One is vowels. There are 24 vowel sounds in English. In addition, there are consonant sounds. There are consonant sounds which can be identified as 24 sounds. 24 consonant sounds as well as 20 vowel sounds. Totally it can be 44 sounds. 44 sounds இருக்கக்கூடியதை ரெண்டா பிரிக்கிறோம். 20 vowel sounds, 24 வந்து consonant sounds வந்து இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோங்கிறதா நமக்கு வந்து கிளாஸ்ல வந்து கேட்க போறது. ஸோ the vowel sound, there are 20 vowel sounds. That can be divided into pure vowels. Pure vowels. In addition, diphthongs. Pure vowels and diphthongs. Pure vowels also known as monophthongs. Monophthongs. Monophthongs and diphthongs. 12 monophthongs and there are 8 diphthongs. So முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி phonetics is a study of sound. It is classified into vowel sound and consonant sounds. Vowel sounds 20 sounds வந்து இருக்கு, whereas the consonant sounds are 24 various types. Further, the vowel sounds classified into two categories, that is called monophthongs as well as diphthongs. Monophthongs are 12 in category. In matters of diphthongs, 8 in category. 12 monophthongs உடைய டைப்ஸையும் 8 diphthongs ஓட டைப்பையும் நீங்க படிச்சா phonetics முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். You can write the phonetics lively. ஸோ எப்படி வந்து இதுல வந்து நம்ம எழுத போறோங்கிறத பார்க்க முடியாது. ஸோ vowel totally 20 vowels, consonants வந்து 24 consonants என்று நம்ம சொல்றோம். There are 44 sounds in English. Already we know. The pure vowels are known as monophthongs, which consist 12 types, and another diphthongs consist 8 types. The diphthongs அப்படிங்கிறது mixed vowel என்று நம்ம understand பண்ணிக்கலாம். We can understand as mixed vowel. Two or more pure vowels came together and form diphthongs. Two vowels exactly டைன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு vowel சார்ந்து ரெண்டையும் ஒன்னோட ஒன்று டிபெண்ட் பண்ணி ஒரு புது சவுண்டை உருவாக்குறது தான் டிப்தாங்ஸ் சொல்றோம். ஸோ மோனோப்தாங்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பியூர் வவல் பார்க்கலாம். ஸோ பியூர் வவல்ஸ், பியூர் வவல்ஸ் ஆல்சோ known as monophthongs.
monophthongs. The point number 1, the sound is a. The sound is a. So in the a sound வந்து wide lip. Lip வந்து வைடா வரும். So wide lip. For example, cut, cut, mud, mud, rush, rush. இந்த மாதிரி சவுண்ட் வரும்போது நம்ம வவல்ஸ் எழுதும்போது ஆ எப்படி சொல்றோம்? கட், கட் அப்படின்னு சொல்லும்போது லிப் வைடா போகும். கட். சோ இதுக்கு நம்ம ஃபோனடிக்ஸ் வந்து எழுதுறோம். கட். சோ ஃபோனடிக்ஸ் தான் எழுதிருக்கோம். இந்த கட்ல ஆ சவுண்ட் தான் வருது. கட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த சிம்பலை யூஸ் பண்றோம். இப்போ சிக்கு இதுதான் சிம்பல், சிக்கு இதுதான் சிம்பல். இதை நீங்க கேன்னு சொல்லக்கூடாது. சி ஏ டி, கட். நெக்ஸ்ட் மட், மட். ரஷ், ரஷ். சோ இந்த இஷ் சிம்பல் இருக்குல்ல, இஷ், இஷ் சிம்பலுக்கு we can use the symbol rush. sketch, sketch வந்துச்சு அப்படின்னா we can use the symbol என்று நம்ம சொல்றோம். So pure vowel number 1 a, the sound is a, lip wide இருக்கும். So wide lip. and மட்டுக்கும் சேம், ரஷ்க்கும் சேம் வந்து சொல்றோம். So first a பார்த்தாச்சு. செகண்ட் வந்து ரவுண்ட் லிப் ஆ பார்க்க போறோம். செகண்ட் ஒன் ரவுண்ட். இத அ அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ ரவுண்ட் லிப் ஆ, லிப் வந்து ரவுண்டா இருக்கும். லிப் ரவுண்ட். எப்படி பார்க்கலாம்? இது எப்படி நம்ம பார்க்கலாம்? இது என்ன சொல்லுவாங்கன்னா பாட், பாட், காட், பாட், காட். சாப், சாப். ஷாப், ஷாப். பாட், காட், ஷாப், சாப் அண்ட் ஷாப். இந்த மாதிரி இடத்துல பாட்ல நம்ம ஆதா சொல்றோம். பாட். ரவுண்ட் லிப் வருது. வைட் லிப், கட் அப்படின்னா வைட் லிப், பாட் அப்படின்னா ரவுண்ட் லிப். So we can written pot. Next, cot. Next, chop, chop. And sharp. Sharp. So here நம்ம ஆல்ரெடி கான்சனன்ட் பார்ப்போம். CH, CH கான வவல் சிம்பிள் பாத்தீங்கன்னா இச், சாப், இச் என்ற சவுண்ட். அதுவே இஷ், இஷ் அப்படின்னா எஸ்கச், இஷ்கான சவுண்ட் இப்படி வரையும். சோ இதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். So first the pure vowel or monophthongs are categorized into 12 types. The first one sound is wide lip a. For example, cut, mud, rush. They are all have the wide lip. So another one, the round lip a with low sound, pot, caught, chop, sharp. இதோட சவுண்ட் எல்லாமே a sound அப்படிங்கிறது வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சோ இது வந்து செகண்ட் கேட்டகரியில நம்ம பார்க்க முடியுது. Next, third symbol. Third symbol again a. It's a half sound.
It's a half sound. Half sound. At. At. About. 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 Above. 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 So, இப்படி வந்துருந்துச்சுன்னா the third type, the R sound is half. The R sound is half the sound. So, we can use at, about, above. These are all the basic thing about the R sound. அப்ப half sound வந்திருக்கு. There are three types நாம் பார்த்திருக்கோம். One is wide lip. The second one is round lip. Third one is half sound. The symbol for the wide lip is this one. The symbol for the round lip is this. Next, the symbol for the third half sound of the இது நம்ம இப்படி சொல்லிருக்கோம். So இந்த மூணும் நம்ம பார்த்திருக்கோம். So இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கணும். Next, fourth one. Next sound is called the long multiple R sound. Multiple out sound. Multiple sounds. Barely two or more. Sir, bird. Sir, bird. So, sir patina. Sir. Next, bird. Bird patina. Bird. Next, birth. Birth. So இதுல வர சவுண்ட் தமிழ்ல அல்லது ஜெனரலா சொல்றது சார் அப்படின்னு சொல்லுவோம். சார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஆ சவுண்ட் மல்டிபிள் டைம் கேக்குது. பேர்ட்ல ஆ சவுண்ட் மல்டிபிள் டைம் கேக்குது. பர்த்ங்கிறது மல்டிபிள் டைம் வருது. சரிங்களா? சோ என்பது மல்டிபிள் சவுண்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சோ the sir, bird and birth அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியத நம்ம இந்த fourth கேட்டகரியில பார்க்கிறோம். சோ ஆல்ரெடி வைடு, ரவுண்டு, ஹாஃப், மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு there are four types of the sound vowel sound. There are totally 12 unique monophthongs which is called pure vowel. We have seen four types. First one is wide lip, second one is round lip, third one is half sound, fourth one is multiple sound. சரிங்களா? சோ இதுதான் இதுல நம்ம சொல்லிருக்கூடிய முக்கியமான ஒண்ணு. சோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்துக்கு பார்க்க போறோம். The fifth. Fifth sound வந்து நெடில் சவுண்ட் சொல்லுவோம். லாங் நெடில் சவுண்ட் அப்படி சொல்லுவோம். லிப் வைடா இருக்கும். லிப் வைட் ஆர் வைட் லிப், நெடில்.
For example, car, car. Car. இந்த கோலன் மாதிரி ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். கார். இந்த ஆர் ஏன் வந்து சைட்ல போடுறோம்னா ஆர் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். லோ பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ ஆர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சவுண்ட்ல நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் they won't use the pronunciation ஆர் கார் என்று பயன்படுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார். ஃபார் ஃபார் பார்ட். 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 இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆர் சவுண்டே யூஸ் பண்ணல. பார்ட். இதை நம்ம சொல்லுவோம். The fifth one is ஆ அப்படிங்கிறது சொல்றோம். ஆங்கிறது the longer sound of ஆ. car, far, part. Next sixth one, the same long sound with wide lip. wide lip கோலன் மாதிரி போட்டோம்னா அது நெடில்னு அர்த்தம். ஆ இந்த பக்கம் wide lip, இது வந்து round lip. round lip. ball, short, torn, torn. ball பாருங்க, ball. அதுக்கப்புறம் ஷார்ட். ஷார்ட். டான். டான். அப்போ இந்த டிஹெச் இந்த சவுண்ட் இத்துன்னு சொல்லுவாங்க. இத்து. ஸோ இந்த இத்து சவுண்ட நாம இந்த சிம்பிள் யூஸ் பண்றோம். தீட்டா மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இத் சவுண்ட் யூஸ் ஃபார் த அந்த கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போ பால், ஷார்ட், டான். பால், ஷார்ட், டான். பிக்கு வந்து பி யூஸ் பண்ணியிருக்கோம். அனதர் ஏ, த லாங் சவுண்ட் அண்ட் ரவுண்ட் லிப். பால், ஷார்ட், டான் எல்லாமே ரவுண்ட் லிப் போடுறதுனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர் ஆர் 6 பியூர் வவல்ஸ் பார்த்தாச்சு. another one is seventh one. seventh one. The seventh one is E. E. இங்கிறது ஷார்ட்ல. sit, shit. நீங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். sit, lip. lip. Next is chip. ship. ship. இது வந்து ஈன்னு சொல்லியிருக்கும்.
நெக்ஸ்ட் இ. அடுத்த சவுண்ட் வந்து இ. இ பாத்தீங்கன்னா பீக். 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 நெக்ஸ்ட் லீப். லீப். சீக். சீப். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஐ சவுண்ட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இ இ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எத்தனை வந்திருக்கு அப்படின்னா இந்த 7 and 8. 7 and 8. நெக்ஸ்ட் 9th ஒன். 9th சவுண்டு ஊ சவுண்ட். ஊ சவுண்டுக்கு புக். 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 நெக்ஸ்ட் லுக். 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 வுட். 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 ஸோ அப்போ இதுல சவுண்ட் வந்து ஊ சவுண்ட் வந்துருக்கு. ஊங்கிறது ஷார்ட் சவுண்ட். ஊ வந்து லாங்கா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல வந்து நம்ம கோலன் வைப்போம். அதை நெடில்னு சொல்லுவோம். குரில் நெடில் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஸோ புக், லுக், வுட் என்று நம்ம சொல்லக்கூடிய இடத்துல ஊ 2 டைம் ஓ வந்திருக்கு. ஸோ அதனால அந்த சவுண்ட் வந்து ஊ சவுண்ட் வந்திருக்கு. புக், லுக், வுட். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபொனடிக்ஸ் எழுதியிருக்கோம். ஃபொனடிக்ஸ்ல புக், லுக், வுட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 10th வந்து ஊ சவுண்ட். ஊ. ஊ. இது நம்ம நெல்லுன்னு சொல்லுவோம். கூல். ஃபூல். பூட். கூல். ஃபூல். பூட். பூட். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ கூல், ஃபூல், பூட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கேட்டகரி, 3 வெரைட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து 11th ஒன். 11th வந்து ஏ சவுண்ட். ஏ சவுண்ட். ஸோ இதை வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த சிம்பிள்லயும் பயன்படுத்தலாம். ஏ. ஸோ எக்ஸாம்பிள் பெட். பெட். ஜெம். ஜெம். டெஸ்ட். டெஸ்ட்.
test. இதெல்லாம் நம்ம சொல்லிருக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஊ, அதுக்கப்புறம் ஏ, கூல், ஃபூல், பூட், பெட், ஜெம், டெஸ்ட், இதெல்லாம் நம்ம சொல்லிருக்கூடியது. நெக்ஸ்ட் 12th ஒன். 12th one is called A. A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவுண்டு. ஸோ ஏங்கிறது ரேம், ரேம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆர், ரேம், chat, chat, chat. So இது வந்து நம்ம சொல்லிருக்கோம். So there are 12 pure vowels and 8 diphthongs, totally 20 vowel sounds out of 44 in the sound. Welcome again. Phonetics part நாம் பார்த்துட்டு இருக்கோம். So we have seen the phonetics. Phonetics is a study of sound. There are 44 sounds in English classified into vowel sound and consonant sound, and there are 24 consonant sounds as well as 20 vowel sounds. Further, the 20 vowel sounds classified as monophthongs and diphthongs. There are 12 monophthongs, 8 diphthongs. 12 monophthongs இருக்கு, 8 diphthongs இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நான் அதை காமிக்கிறேன். There are 12 pure vowels. 12 pure vowels இருக்கு. ஃப்ரம் பிகினிங்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பிகினிங் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 சவுண்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. ஸோ அதுல வந்து 24 கான்சனன்ட், 20 பியூர் vowelsன்னு சொன்னோம். Then it can be classified into pure vowels. Pure vowels also known as monophthongs. It consists of 12 monophthongs and the diphthongs are 8. The third format, pure monophthongs. The pure monophthongs are, so a அப்படிங்கிற சவுண்ட் வந்து வைட் லிப்பா இருக்கும். அதை நம்ம கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கட் ஆ. அடுத்தது ரவுண்ட் லிப் சொல்லுவோம். ரவுண்ட் பாட் ஒரு ஹாஃப் சவுண்ட் இருக்கும். ஸோ இந்த சிஹெச், இக், இச் அப்படிங்கிற சவுண்டு, இச் அப்படிங்கிற சவுண்ட் வந்துச்சுன்னா இதெல்லாம் அதோடைய சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹாஃப் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா இது நம்ம சொல்லுவோம். இது வந்து ஹாஃப் சவுண்ட். ஹாஃப் சவுண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அட், அட்ல அ ஹாஃப் தான் இருக்கு. அபவுட்ல அ, above a, இதெல்லாம் a வந்து half தான் இருக்கு. So next வந்து the a sound is found in 3 or more times. ரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இது வந்து வர்றதுனால நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ச, பர்ட், பர்த் இந்த இடத்துலாம் 3 சவுண்ட் வந்துருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆ சவுண்ட், நெடில், கார், ஃபார், பாட், இது வந்து வைட் லிப்பு. அதே மாதிரி ஆ சவுண்டு ரவுண்ட் லிப். பால், ஷார்ட், தான். அதுக்கு அடுத்தது இ சவுண்டு, சிட், லிப், ஷிப், இதெல்லாம் இ சவுண்டு. இங்கிறது பீக், லீப், சீக், இதெல்லாம் வந்து இ சவுண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஊ சவுண்டு புக், லுக், வுட். நெக்ஸ்ட் 7th ஒன்று பார்த்தீங்கன்னா ஊ சவுண்டு, கூல், ஃபூல், பூட், இந்த மாதிரி இருக்கிறது ஊ சவுண்டு. நெக்ஸ்ட் பெட், ஜெம், டெஸ்ட், இதெல்லாம் வந்து ஏ சவுண்ட். அதுக்கப்புறம் ஏ சவுண்ட், லாங் சவுண்டு நம்ம பார்க்குறோம். ஏ நெடில், ரேம், சாட், இதுக்கு வந்து ஏ வந்து ரேம், சாட், இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து டிப்தாங்ஸ் பார்க்க போறோம். டிப்தாங்ஸ் வந்து 8 டிப்தாங்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ 8 டிப்தாங்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப்தாங்ஸ் டிப்தாங்ஸ்ல ஏய், அவு, அவு, இய, இய,
w, w. Next I, ow, ow, a, I, I. ஸோ இதான் வந்து டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிப்தாங்ஸோடைய சவுண்ட் நேம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ எய், அவு, இய, உவா அப்படின்னு வந்து இருக்கு. ஐ, அவு, இய, ஐ, இந்த மாதிரி வந்து இதோடைய நேம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்? எய் எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம், அவு எங்க யூஸ் பண்ண போறோம், இய எங்க யூஸ் பண்ண போறோம், உவ, ஐ, அவு, இய, ஐ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிப்தாங்ஸ் என்பதை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். So first AI. First one is A. A sound நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? aim, aim, they, eight, eight. Next இரண்டாவது I, எப்படி டை, டை, கிரை, கிரை சவுண்ட் வருது, கிரை, கிரை. நீங்க கேபிட்டலையும் போடலாம், ஸ்மாலையும் போடலாம். டைம், டைம், ஃபைட், ஃபைட், ஃபைட். ஸோ இந்த மாதிரி வருது வந்து டைப்தாங்ஸ் என்று நம்ம சொல்லுவோம். ஸோ டைப்தாங்ஸோட டைப் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் வந்து அவு, 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 டோ, டோ, டோ. நெக்ஸ்ட் ஹோம், ஹோம், soap, soap, soap. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம டைப்தாங்ஸ் என்று நம்ம சொல்றோம். எய், ஐ, ஔ இது சவுண்ட். இதுக்கு எய்ம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். எய்ம், டை, டை, சௌ, சௌ, அந்த ஆ சவுண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். சௌ, ஹோம், சோ, இந்த மாதிரியான இது இருக்கும். இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. சோ, ஹோம், சோ, இந்த இடத்துல ஆவு சவுண்ட் வந்து வந்திருக்கு. So there are 8 kind of diphthongs. We have covered 3 and the fourth one is ow.
அவு சவுண்ட். எடுத்துக்காட்டு cow. cow. Next fowl. fowl. Next sound. 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 ear. deer. 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 Next deer. deer. idea. 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 Next sixth ஏ. இந்த மாதிரி வந்தா ஹாஃப் சவுண்டுன்னு அர்த்தம். ஏ ஏ. care. care. எப்படி சொல்றோம்? care. care. Next pair. pair. mare. So இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். So mare. So there are 8 types. We have covered 6. I repeat it. Ow sound வருதுச்சுன்னா cow. cow w sound வந்திருக்கு. இந்த w லெட்டர் வந்திருக்கு. ow. So cow, fowl, sound எங்க எல்லாமே ow soundங்கிறது ரொம்ப அதிகமாக ஒலிக்குது. So long sound வந்திருக்கிறதுனால இதை நம்ம இப்படி சொல்றோம். The second பாத்தீங்கன்னா ஈய என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஈய, டீய, டீர், ஐடிய என்று நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். சோ அப்ப இந்த ஈய அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடியது வந்து டீய சவுண்ட் வந்திருக்கு. அப்ப டீய, டீய, ஐடிய என்று அந்த அ சவுண்ட் வரும். ஐடியா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐடியா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐடிய, ஐடிய என்று நம்ம மென்ஷன் பண்ணலாம். சோ இது வந்து 5th டைப் ஈய டைப். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ ஏ the car pair mare இங்க எழுதி இருக்க பாருங்க கே ஏ ஆ இ ஆறு சொல்லக்கூடாது. care pair mare இந்த மாதிரியான சவுண்ட் வந்து சொல்லணும். ஏ அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம். சோ இந்த ஃபோனடிக்ஸ்ல வந்து நம்ம பியூர் வவல்ஸ் பார்த்துட்டோம். பியூர் வவல்ஸ் there are 12 அதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 8 டிப்தாங்ஸ் இருக்கும். இது பார்த்துட்டாவே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நீங்க கான்சனன்ட்க்குலாம் அதே சிம்பிள் தான், ஒரு சிலது மட்டும் தான் மாறும். சோ அந்த சேஞ்ச் ஆகிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். So next one, the 7th one. Avu. Uwa. Uwa. Cure. Chew. Chew. Poor. Poor. Cure. Chew. Next, I. I. Boy. Toy.
boil. இந்த மாதிரி சவுண்ட் வர்றத சொல்லியிருப்போம். buy, try, boil. boil. இந்த மாதிரி இருக்கிறத ஐ சவுண்ட் நம்ம சொல்லுவோம். ஐ சவுண்ட். எடுத்துக்காட்டு பூவ, பூவ நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, பூவர்னு சொல்லக்கூடாது. பூவ அதுக்கு மேல என்ன சொல்லலாம், இப் உ அ பூவ, பூவ, பூவ என்று சொல்லணும். So the R sound should not be produced. பூவ. Next I, boy, boy வந்து நீ எப்படி சொல்லணும், ரவுண்ட் பண்ணி சொல்லணும். boy, toy, boil. இந்த மாதிரியான pronunciation நம்ம எடுத்துட்டு வரணும். These are all diphthongs, diphthongs. So அப்போ 8 டைப் இருக்கக்கூடிய diphthongம் pure vowel 12 முடிச்சாச்சு. மீதி இருக்கிறது கான்சனன்ட் தான். இந்த கான்சனன்ட்ல B க்கு சிம்பல் B தான், B தான். அதுக்கப்புறம் C க்கு வந்து K, D, D, F, F, G, G, H, H, J. இந்த சிம்பிள் ரொம்ப முக்கியமானது. J, J, K, K. C க்கும் இதே சிம்பிள் தான், K க்கும் இதே சிம்பிள் தான். நெக்ஸ்ட் L, M, N, P, Q. நீங்க வெறுமனே Q மட்டும் எழுத கூடாது, U சேர்த்து எழுதணும். R, S, T, V, W, W, Y, Y, Z, It, Id, Id. Next, Itch, Ish, Ish. Next, King, NG வருது, King ன்னு சொல்றோம். So இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ், கான்சனன்ட்ஸ். There are 24 consonant sounds in the phonetics. We have listed here. இதை நீங்க தனியா எழுத தேவையில்லை. இந்த எடுத்துக்காட்டு வந்து Qக்கு KU தான் வரணும்னு அர்த்தம் இல்லை. quack, quack. ஸோ அப்போ வந்து Qக்கு KUன்னு எழுதிருப்போம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் நம்ம வந்து phonetics சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். So phonetics can be divided. Phonetics is a sound of study of sound, has 44 sounds in English, vowels are 20 and consonants are 24.
The pure vowels known as monophthongs, there are 12. Diphthongs are 8. It can be classified into a wide lip, a round lip, a half sound, a multiple sound, a long wide lip long sound, a round lip long sound, e long sound, u long sound, a long sound. இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தது எல்லாமே பியூர் வவல்ஸ். இப்ப டைப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஔ இய உவ ஐ ஔ ஏ ஐ. சோ இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஏய்க்கும் ஐக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏய் அண்ட் ஐ. சோ ஐ வந்து ரவுண்டு, ஏய்ங்கிறது வைடு. சோ ஐ ரெண்டு ஐ இருக்கு பாருங்க, இந்த ஐ இங்க ஐ வைட் லிப், ஐ ரவுண்ட் லிப். சோ இந்த மாதிரி இதோட கிளாசிபிகேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஃபர்தர் அதோட எக்ஸ்பிளனேஷன் நாம் பார்த்திருந்தோம். And final one, consonants. These are all the consonants consist of B, C, D, E, F, F, H, J, K, L, M. So இந்த டைப்ல நம்ம பார்க்கக்கூடியதாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபோனடிக்ஸ். அடுத்த வகுப்பு வந்து நமக்கு சிலபிஃபிகேஷன், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.